இட்ஸ் யோக்கி. ஸோ இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இல்லை, மாமா கடையில் போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு, சரி நம்ம நண்பர் வந்துட்டு கடைக்கு அப்பப்போ வாப்பானாங்க. சரி இதுதான் சாக்காடுன்னு சொல்லிட்டு நான் இட்லி சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன் நண்பர் கடையில். முதல் கை காலை கழுவிட்டு சாப்பிடுங்க, தெரியும் சும்மா வீடியோவில் சொல்கிறது தான். அப்புறம் சேரில் போட்டு உட்காந்துட்டு இட்லி போடுமாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு 4 இட்லி கொடுத்தா, அதான் 30 ரூபாய்க்கு போட்டிருப்பா அப்படின்னு. சாம்பார் ஊற்றுனா, சட்னி ஊற்றுனா, தேங்காய் சட்னி. இரவில் வந்துட்டு ஸ்டீம் ஃபுட் வந்துட்டு பெட்டர். நீங்கள் 7 to 8 மணிக்குள்ளே நீங்கள் உணவு எடுத்துக்கணும். அம்மா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் தான் அம்மாக்கள், அம்மனிக்கள், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. இட்ஸ் குட். உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன். இது ஏதோ உங்கள் பையன் அப்படி ஏதோ ஒரு ஊர்லேருந்து பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி கொடுத்தாங்க. அதை ஏதோ இப்படி கந்தரகோலம் பண்ணேன். சரி அவருக்கு 40 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். பையன் வாங்கலை. அப்புறம் 20 ரூபா மட்டும் இப்படியா பேசி ஆர்கியூ பண்ணி வாங்கிட்டான். அவரை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் மறக்கக்கூடாது. டிஃபிகல்ட்டான டைம்ஸில் நம்மளுக்கு கொடுக்குற நண்பர்களை எப்பவுமே மறக்கக்கூடாது. அதே மாதிரி விட்டுட்டு போனவங்களையும் மறக்கக்கூடாது. ஸோ இவங்க தான் நம்ம அந்த ப்ரோ, பாலாஜி ப்ரோ இஸ் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் வீட்டில் எக்ஸ்ட்ரா பரோட்டா வாங்கிச்சு. இது வந்துட்டு நீ யாருக்கும் கொடுக்காதீங்க, நானும் சாப்பிட்றது தப்பு தான். வீக்லி அந்த பரோட்டா சைடே போகக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் பேக்கரி காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. என்ன கபிலா காசு இல்லாத நேரத்தில் காஃபியா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். சரி அப்புறம் அண்ணன்ட்ட என்ன ஒரு காஃபி பார்சல்னானே நினச்சேன். அதுக்கப்புறம் உத்து பார்த்தா தான் தெரியுது சீக்கிரம் போட்டாங்கன்னு நானும் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் காஃபி வந்துட்டு டிகேஷன் அதுன்னு அது ஏதோ லிக்விடாட்டும் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஊற்றி நம்மளுக்கு பார்சல் பண்ணி கட்டி கொடுத்தாங்க. வீட்டில் வந்து குடிச்சிட்டேன். அம்மா இருக்கும்போது காசோட அருமை எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. எனக்கு அப்படி செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. ஒரு வேலையை எனக்கு செய்ய தெரியாது. இப்போ நான் வந்துட்டு ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸாக தான் நான் என்னோடய துணியை துவைச்சிக்கிறேன். ஸோ அவங்க ரெடியாகிடுவாங்க, அவங்க துணி துவைச்சிக்கலாம் பார்த்துக்கலான்ட்டேன். ஆனால் கர்சடு எல்லாம் நம்மளுக்கு பாக்கி அனுபவிக்கலைங்க. ஸோ அதான் நீங்கள் இருக்கீங்களே அம்மா, எத்தனை அம்மாக்கள், சகோதரிகள். ஸோ எனிவே நல்லதே நடக்கட்டும். அம்மா முக்கியம் அப்படிங்களே.